இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நோயிங் அவர் நம்பர்ஸ். இது வந்து கிளாஸ் 6ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேவா, கிளாஸ் 6ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னது நம்மளுடைய நோயிங் அவர் நம்பர்ஸ். நம்மளோட நம்பர்ஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா, நம்மளோட நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சிக்க போகிறோம். கம்பேரிங் த நம்பர்ஸ், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து 2 நம்பரை கம்பேர் பண்ணி எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு வந்து நம்ம ஸ்மால் கிளாஸாக இருக்கும்போது நம்ம படிச்சிருப்போம், 1s 10s இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போது பாருங்கள், இப்போது 92 இருக்குது. இந்த 92 அப்படிங்கிறது என்ன, 2 டிஜிட் நம்பர். இப்போ 392 இருக்குது, இது என்ன, 3 டிஜிட் நம்பர். இது வந்து 4 டிஜிட் நம்பர், இது வந்து 5 டிஜிட் நம்பர். இப்போ நம்ம அதை எழுதிப்போம். இது வந்து 2 டிஜிட் நம்பர், இது வந்து 3 டிஜிட் நம்பர், இது வந்து 4 டிஜிட் நம்பர், இது வந்து என்னென்னா 5 டிஜிட் நம்பர். இப்போது இருக்கிறதுலே பெருசு எது 5 டிஜிட்ஸ் இருக்கோ இதுதான் என்னது இருக்கிறதுலே பெருசு. அப்போ நம்ம இதை நம்ம எழுதிக்கலாமா, இதுதான் இங்கே இருக்கிறதுலே என்னது கிரேட்டஸ்ட். ஓகே, இப்போ இருக்கிறதுலே ஸ்மால் என்னது 2 டிஜிட் நம்பரா, இதுதான் என்னது நம்மளுடைய ஸ்மாலஸ்ட்டு. ஓகேவா, இதை தான் நம்மளை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இன்பிட்வீன், இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், இது 2 டிஜிட், இது 3 டிஜிட், இது வந்து 4 டிஜிட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் பார்ப்போம். என்னடா நம்ம போன இதில் 2 3 4 5 டிஜிட்டில் பார்த்தோம். ஈஸியாக மேம் என்ன பண்ணிட்டாங்க, 2 டிஜிட் இருக்கிறது ஸ்மாலஸ்ட்டுன்னு சொன்னாங்க, 5 டிஜிட் இருக்கிறது கிரேட்டஸ்ட்டுன்னு சொன்னாங்க, வேலையை முடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு எக்ஸசைஸ் மட்டும் 4 கொடுத்துருக்காங்களே, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே எத்தனை டிஜிட்னு பார்த்தோம்னா எல்லாமே என்னது 4 டிஜிட் தான். ஓகேவா, ஓகே. இப்போது ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள், இங்கே வந்து 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, இது வந்து 1ல் ஆரம்பிக்கிறது ரெண்டுமே என்னது, சொல்லப்போனால் இது ரெண்டுமே சின்னது அஸ் கம்பேர்டு டு தீஸ் 3. இது 3ஓட கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் என்னது சின்னது. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இவங்க 2 பேரை மட்டும் எடுத்துப்போம். இப்போது இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஓகேவா, இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை தான் நம்ம பார்க்கணும். இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டில் ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டை பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. 0 பெருசா 2 பெருசா, 2 தான் பெருசு. ஓகேவா, 0 வந்து சின்னது. அப்போது நம்ம இங்கே இருக்கிறதுலையே இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸ்மாலஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி எஸ் மட்டும் போட்டு காட்டுறேன், ஏன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஓகே, அப்போ இருக்கிறதுலையே இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, பாக்கி எல்லாத்துலேயும் 9 இருக்குது. ஓகேவா, இப்போ எதில் 1 இருக்கோ அதுதான் மற்றதை விட சின்ன நம்பர். இது 2ல் சின்னது கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட்டும் சேமாக இருக்குது, கேன்சல் ஆயிரும். 9ம் சேமாக இருக்குது, கேன்சல் ஆயிரும். இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 சின்னதா, 0 சின்னதா, 0 தான் சின்னது. அப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வந்து இது தான். ஓகே, அப்போ இதை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ இது 3ல் பார்ப்போம். இது 3ல் எது கிரேட்டஸ்ட்டுன்னு பார்க்கணும். இப்போது இங்கேயும் 9, இங்கேயும் 9, இங்கேயும் 9 விட்டுருங்க. செகண்ட் டிஜிட்டை பாருங்கள், இங்கே 2, இங்கே 0, இங்கே 2. அப்போ இவனை விட்டுருங்க, இந்த 2 2வையும் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே 0, இங்கே 1. அப்போது இங்கே இருக்கிறதுலையே இவன் தான் என்னது ரொம்பவே பெருசு, இவனை நம்ம கிரேட்டஸ்ட் அப்படின்னு எழுதிப்போம். ஓகே, இப்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காண்டி இன்னும் ஒரு 4 சம் வச்சுருக்கேன், நான் அதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது வந்து 2 டிஜிட், இது 3 டிஜிட், 4 டிஜிட், 5 டிஜிட் அண்ட் 3 டிஜிட். ஓகேவா, இப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எது, இந்த 2 டிஜிட். இருக்கிறதுலையே நல்ல கிரேட்டஸ்ட் எது, இந்த 5 டிஜிட். ஓகே, இப்போது இதை நீங்கள் சொல்லுங்கள், இதில் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது, 4. இதில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், சொல்லுங்கள், 5. இதில் எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்கா. இதில் எத்தனை இருக்குது, 1 2 3 4 இருக்கா. இதில் எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எது, 4ஆ 5ஆ 3ஆ 4ஆ 3ஆ, இது ரெண்டையும் எடுத்துக்கலாமா ஸ்மாலஸ்ட்டில். இப்போது இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ எது ஸ்மாலஸ்ட், இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். அப்போது இதை விட்டுருங்க. இப்போ மித்த 3 எடுத்து பார்த்துக்கங்க, இருக்கிறதுலே எது கிரேட்டஸ்ட், இந்த 5 டிஜிட் இருக்கிறது தான் எனது கிரேட்டஸ்ட் சொல்லலாமா, கிரேட்டஸ்ட்டுன்னு சொல்லலாமா. ஓகே, இப்போ என்னங்க 1 2 3 4, இங்கே 4 இருக்குது, இங்கே 1 2 3 4 5 இருக்குது, 1 2 3 3 இருக்குது, இங்கே 1 2 3 4 இருக்குது, இங்கே 1 2 3 இருக்குது. இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் எது, இந்த 3 டிஜிட் இருக்கிறது தான்.
இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எது? இது தான். அப்போ எஸ் போட்டுக்கலாமா ஸ்மாலஸ்ட்டுக்கு? ஓகே. இருக்கிறதுலே ஹை எது? இவன் தான். ஏன்னா இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்கான்? 5 டிஜிட்ஸ் இருக்கான். அப்போது இவனுக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஜி போட்டுக்கலாம். ஜினா என்ன சொன்னேன்? கிரேட்டஸ்ட். எஸ்னா என்ன சொன்னேன்? ஸ்மாலஸ்ட். ஓகே. இது என்னங்க? 4 4 3 5 3. இருக்கிறதே ஸ்மாலஸ்ட்டு 2 3 இருக்குது. இங்கே பாருங்கள் 9, இங்கே பாருங்கள் 1. அப்போ இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் இவன் தான். எஸ் போட்டுக்கோங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் எது? இந்த 5 டிஜிட் இருக்கிற இவன் தான். ஓகே. இவனை ஜி போட்டுக்கோங்க, கிரேட்டஸ்ட். ஓகேவா? இப்போது உங்களுக்கு நான் 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட்டில் போடணும். போட்டால் தான் நீங்கள் வந்து குட் பாய் ஆர் குட் கேர்ள். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸிடா தங்கம். இப்போது 2 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட். இது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். 2 3 4 5. இப்போ 2 இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட், 5 இருந்துச்சுன்னா கிரேட்டஸ்ட். ஓகேவா? ஸோ சிம்பிள். இங்கே பாருங்கள் 4 4 4 4 இருக்குது. நான் இப்படி இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு டிஜிட் எல்லாமே சேமாக இருக்குது. செகண்ட் டிஜிட்டை பார்க்கணும். 5 4 3 4. இருக்கிறதுலே 3 தான் ஸ்மாலாக. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? அப்புறம் பாருங்கள் 5 8 3 4. அப்போ இருக்கிறதுலே என்னது? 8 என்னவா இருக்குது? பெருசாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? உங்களுக்கு நான் ஹிண்ட்டும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட்டில் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்லோட் பண்ண தெரியலனாலும் அம்மா கிட்ட சொல்லி அப்லோட் பண்ணுங்கள். ஓகே? அப்போ தான் மிஸ்ஸுக்கு தெரியும் நம்ம எடுத்திருக்க வீடியோ குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே? நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். உங்களுக்கு எதுவும் டவுட்டு, உங்களுக்கு எதுவும் வீடியோ வேணும்னாலும் மேம் கிட்ட கேளுங்க. மேம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.